நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய கேட்டிருந்தாடி ஒரு நண்பர் வந்து ஆனால் ப்ராலஜி போர்டு வந்து சர்வீஸ் பண்ணிக்கலான்னு கேட்டிருந்தா அப்படி சரிண்ணா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அவங்க அனுப்பியிருக்கு அப்படி பாருங்கள். இதுதான் பாக்ஸு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள். அவர் பார்த்திங்கன்னா ப்ராலஜி போர்டு, வசந்த் ப்ராலஜி போர்டு, இதுதான் வந்து ஒரு 3 போர்டு அனுப்பிச்சிருக்கு. அப்படி 3 போர்டு அனுப்பிச்சிருக்கு. அப்படி இது என்னென்னு ஃபால்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு சொல்லிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து 2 அனுப்பிச்சிருக்கு. அப்படி ஓகேங்களா. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா யூடி அல்ட்ரா டிஜிட்டலில் சரௌண்ட் போர்டு, இது சரௌண்ட் ப்ளஸ் சென்டர் வர மாதிரி. இது வந்து அல்ட்ரா டிஜிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா பிடி போர்டு இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கு. அப்படி ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன ஃபால்ட்டுன்னு ஃபஸ்ட்டு செக்அப் பண்ணிட்டு அவருக்கு வந்து கொரியர் அனுப்பிச்சிடலாம். செக்அப் பண்ணிட்டு அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் எந்த பொருளும் மாற்றுவோம் நண்பர்களே. எந்த பொருளும் வந்து முன்னாடியே மாற்ற மாட்டோம். ஃபஸ்ட்டு இது செக்அப் பண்ணி இந்த ஃபால்ட்டுன்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பின்னாடி அவருக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணி சார் இந்த போர்டில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, இந்த ரேட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டு தான் எல்லாமே மாற்றுவோம். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்குன்னா நம்ம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அடுத்தடுத்து வீடியோ வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 3 போர்டு இருக்குது. நம்ம கண்டினியூஸாக வந்து சர்வீஸ் பண்ண முடியாது. இது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு போர்டும் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோக்குள்ளே வரேன் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்டு எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணியாச்சு. ஏன்னா அது வந்து ஆடியோ வந்து லென்த்தியாக போகும் சர்வீஸ் பண்ணும்போது. அதனால் அந்த சர்வீஸ் பண்ணுறத வந்து நான் வந்து டெம்பரரியாக நிறுத்திட்டு சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இப்போ வீடியோ போடுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த போர்டு வந்து சர்வீஸ் பண்ணோம். இந்த போர்டு என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, இந்த 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 இடத்துல வந்து ஐஸ் போயிட்டு இருந்துச்சு. அவங்களாம் ஏதோ நோண்டி இருக்காங்க போல், ஏதோ நோண்டி பார்த்துருக்காங்க. இந்த ஐஸ் தான் போயிடுச்சு. ஜேஆர்சியில் 4558 ஐஸ் இருந்துச்சு, ஒரிஜினல் ஐஸு. இப்போ வந்து ஒரிஜினல் ஐஸு போட்டாச்சு பாருங்கள். ஜேஆர்சி கம்பெனியில் 4558 பாருங்கள். இந்த ஐஸுக்கு அந்த ஐஸுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இந்த ஐஸுக்கு அந்த ஐஸுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ நாம் போட்ட ஐஸுக்கும் அந்த ஐஸுக்கும் ஜேஆர்சியில் அந்த ஒரிஜினல் ஐஸ் போட்டிருக்கோம். அந்த ஐஸு மற்றபடிக்கு வேறு எதுவும் ஃபால்ட் இல்லை. எல்லாத்தையும் இந்த போர்டில் வந்து எல்லாமே ஃபுல்லாக அட்டன் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த ஐஸ் மட்டும் போயிடுச்சு பாருங்கள். ஐஸ் அவருக்கு வந்து கழட்டி வச்சுட்டோம். ஏன்னா நம்ம அவருக்கு ரிட்டர்ன் அனுப்பும்போது இந்த பொருளோடு சேர்த்து அனுப்பிடுவோம். இந்த ஐஸும் போட்டுருந்துச்சு. இந்த ஐஸ் ஃபால்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஐஸை கழட்டிட்டோம். இந்த கழட்டிட்டு புது ஐஸ் போட்டோம். புது ஐட்டு போட்டு செக் பண்ணும்போது எல்லாமே ஒர்க் ஆகுது, பக்காவாக ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த போர்டு வந்து இந்த ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அது ஒரே போர்டுனா உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து 3 போர்டு இல்லாதனால இருக்கிறதுனால வீடியோ போட முடியல. தனித்தனியாக போர்டு போடணுமேனு சொல்லிட்டு வீடியோ போடாமல் விட்டுட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போர்டு கம்ப்ளைண்ட்டு. இந்த போர்டு என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, இதிலே பாருங்கள். அவங்க வந்து போர்டு ஐஸெல்லாம் மாற்றி பார்த்துக்கிறாங்களே, ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 455 ஐசி வந்து பார்த்திங்கன்னா அது சைனா ஐசி. இவங்களே ஐஸ்லாம் மாற்றி பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு செட் ஆகலை. அந்த நோக்கமாக பார்த்துருக்காங்க, செட் ஆகலை. அவங்க இருக்கிறத மாற்றிருக்காங்க. அப்புறமா நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த போர்டு ஒரு போர்டு மட்டும். இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள். இந்த போர்டு எல்லாமே புது போர்டு தான். இந்த ஐசி அவங்க மாற்றின ஐசி. நாம் மாற்றினது பார்த்திங்கன்னா இது இந்த போர்டு மட்டும் நாம் மாற்றிருக்கோம் பாருங்கள். இது அவங்க ஏதோ ப்ளஸ் மைனஸ் ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணாங்களும் தெரியல. 2 ஐஸ் போயிடுச்சு. இதை வந்து அவங்களே மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம இந்த ஐஸை வந்து நாம் மாற்றிட்டோம். இந்த ஐஸை மாற்றிட்டு முன்னாடி போர்டு எடுக்குது. ஓகேங்களா. பாருங்கள். இது இந்த ஐசி. இது பார்த்திங்கன்னா அது இது மாடல் 5 455 அந்த முக்கோணம் சீரீஸ் மாதிரி. இவங்களும் பாருங்கள் அதுதான் போட்டிருக்காங்க. அந்த முக்கோணம் வந்து சேப் வர மாதிரி போட்டிருக்காங்க. இவங்க ஏதோ மாற்றிருக்காங்க, செட் ஆகல் போலுக்குது. இப்போ வந்து இந்த ஐஸை நம்ம மாற்றிட்டோம். இந்த ஐஸை மாற்றணும். இப்போ வந்து இந்த போர்டும் ஓகே ஆகுது. இது வந்து பேஸ் டபுள் செக்ஷனில் ஃபால்ட் இருந்துச்சு. சரௌண்ட் ஓகே ஆகிடுச்சு. அது வந்து சரௌண்ட் ஃபால்ட் இருந்துச்சு, சரௌண்ட் மாற்றிட்டோம். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்ட் ஓகே ஆகுது. இந்த லெஃப்ட் ரைட்டு வந்து ஆடியோ வரல. இந்த லெஃப்ட் ரைட்டு வராதனால இந்த ஐஸை மாற்றிட்டு இப்போ வந்து லெஃப்ட் ரைட் இது வந்து ஓகே பண்ணிட்டோம். இது வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரதே ஒரு 3 போர்டு கிட்டத்தட்ட அவர் நிறையா வச்சுருக்க அப்படி போல் தெரியல பாருங்கள். வந்து இது வந்து பழைய மாடல்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் 2020 மாடல் பாருங்கள். இங்கே போட்டிருக்காங்க 2020ன்னு சொல்லிட்டு. இது வந்து 2020 மாடல். இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, இந்த சென்ட்ரல் ரைஸ் போட்டுச்சு. TLG84 ஐசி. இப்போ வந்து ஒரிஜினல் ஸ்பேர் இருந்துச்சு, நம்ம மாற்றிட்டோம். நம்மக்கிட்ட இருக்குது இந்த மாற்றிட்டோம் பாருங்கள். இந்த ஐசி அவங்களே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க
முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த ஒரு ஐஸ் போயிடுச்சு. இந்த ஒரு ஐஸ் போனதுனால சென்டரே ஒர்க் ஆகலை. இதுலேருந்து தான் சரௌண்டுக்கு சப்புக்கு எல்லாமே போகும். சரௌண்டு லெஃப்ட் ரைட்டுக்கு எல்லாமே போகும். பேஸ் டபுளுக்கு இது ஒன்றும் ஒர்க் ஆகுதுனால அது எதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போ இதுவும் மாற்றிட்டோம். பாருங்கள் இந்த ஐசி இது அவங்க போட்டிருந்த ஐசி இதுதான் அவங்க போட்டிருந்த ஐசி மாற்றியாச்சு. மொத்தம் 3 போர்டுக்கு 3 ஸ்பேரை மாற்றிட்டோம். 3 ஸ்பேர் எடுத்து வச்சிட்டோம். அவங்களுக்கு ஏன்னா நம்ம சொல்லிடணும் கரெக்டாக பொருள் எந்த பொருள் மாற்றுங்க என்ன எல்லா டீட்டெயிலும் அவர் கொடுத்துடணும். இது பார்த்திங்கன்னா 3 போர்டு மாற்றிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது மினி சரௌண்ட் போர்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரௌண்ட் ஒர்க் ஆகிடுச்சு. சென்டர் வந்து ஃபால்ட்டாக இருந்துச்சு. சென்டர் ஃபால்ட் இருந்தது என்னாச்சு, இந்த எஸ்எம்டி ஐசி இந்த ஐசி மட்டும் சேஞ்ச் பண்ணால் இப்போ இது வந்து ஓகே ஆயிடுச்சு. இந்த ஐசி இருந்துச்சு அது ஒன்று மாற்றினோடனே இது ஓகே ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு. இது கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எது கொடுத்தா அப்படின்னு தெரியல. செக் பண்ணி பார்த்தேன். எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் சில ஆல்டர்மெண்ட்டு கொஞ்சம் தின்னர் ஊற்றி அந்த ட்ரை சால்ட்ரிங் வந்து ட்ரையாக இருந்தது. அது மட்டும் மாற்றணும். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தான் புதுசாக சொன்ன அப்படி அது மட்டும் இப்போ ரெடி ஆகலை. இந்த 2 போர்டு மட்டும் ரெடி ஆகலை. அது அப்படியே சொல்லியிருக்கேன். டைமிங் கேட்டிருக்கேன். இந்த 2 போர்டு மட்டும் டைம் கேட்டிருக்கேன். ஓகே சொன்னால் அது வந்து டைமிங் கொடுத்துடலாம். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த போர்டு எல்லாமே இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அவர் கொரியர் நம்மளுக்கு வந்து பஸ்ஸில் கொடுத்து அனுப்பிச்சிருந்த அப்படி இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது கொரியர் அனுப்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்ம லோக்கல்னால் ஒரு 60-70 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அப்படி அவருக்கு இப்போ இது வந்து பஸ்ஸில் அனுப்பணும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நான் இது சர்வீஸ் பண்ணேன்னு கேட்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இது வந்து போன ஐசி இதை வந்து தனியாக தவிச்சிக்கலாம். இப்போ நம்ம வீட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓன் யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்குமே தனியாக அந்த ஐஸ் ஐட்டம்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். இதுதான் இப்போ எல்லாமே ஐஸ் ஐட்டம். இது மட்டும் ஐஸ் ஐட்டம் மட்டும் இது ஓகேங்களா. என்னென்ன யூஸ் பண்ணணும் அது மட்டும் இது ஒரு செக்ஷன் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஒன்லி பிசிபி மட்டும். இது வந்து 2 சேனல் பிசிபி மட்டும் 2 சேனல் ப்ளஸ் பிடி போர்டுக்கு மட்டும் இந்த செக்ஷன் வச்சுருக்கோம் தனியாக. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே எல்லா ஐசியும் இருக்கும். இது வந்து பாருங்கள் ஒன்று ஐசி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா 2030 ஐசி 2050 சாரி இது வந்து 2050. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கம்பெனியில் ஒரிஜினலில் TDI 726 ஐசி. இது முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஐசி இதில் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இது வந்து பிடி செக்ஷன் மட்டும். இது பிடி போர்டுக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் ஐட்டம் ஃபுல்லாகவே இதில் வச்சுருவோம். இது வந்து என்னென்ன தேவையோ அதை இப்போ ஒரு போர்டு வந்து சர்வீஸ் பண்ணது ஃபால்ட்டான ஒரு முன்ன பின்ன அக்யூரேட்டாக கிடைக்கலாம்லையும் வேல்யூ முன்ன பின்ன போட்டு ரெடி பண்ணிடுவோம். அதுக்காக இது வந்து ஒன்லி பிடிக்கு மட்டும் இதை வச்சு லாக் பண்ணிடலாம். இது வந்து பிடிக்கு மட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃப் வாட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும். இது வந்து எல்லாமே 1 வாட். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் 1 வாட் ரெசிஸ்டன்ஸு. இது 1 வாட்டு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸு நம்ம போர்டுக்கு வந்து 1 வாட் மட்டும் தனியாக ஒன்று வச்சுருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா BC 547 டிரான்சிஸ்டர் அது சர்வீஸ்க்காக வச்சுருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆஃப் வாட்டுக்குன்னு ஒரு டேலி தனியாக வச்சுருக்கேன். பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆஃப் வாட் மட்டும். இதில் வந்து ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃப் வாட் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். குப்பை மாதிரி இருக்கும். தேவையான வேல்யூ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒன்லி சர்வீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இவ்வளோ ஐட்டமாக இது தனியாக வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாஸ்பெட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு இது பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக மாஸ்பெட் நம்ம ரீசர்வீஸ் பண்ணுறது ஆல்டர்னேட் பண்ணுறது நம்ம சர்வீஸ் ஒர்க்கு மட்டும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும். இது வந்து ஒன்லி ரெசிஸ்டன்ஸ் மட்டும். நம்மளுடைய சர்வீஸு நம்மளுடைய ஸ்பேரை யூஸ் பண்ணுறது நம்மளோட போர்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம போர்டு புதுசாக மேக் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். இது வந்து தனியாக இருக்குது. இது வந்து ரெசிஸ்டன்ஸு வந்து சர்வீஸ் பண்ணுறது மட்டும் தான். இவ்வளோ பொருள் இல்லைன்னா நம்மகிட்டலாம் வந்து சர்வீஸ் பண்ண முடியாது. சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பொருளும் நம்ம வந்து தனித்தனியாக யார்கிட்ட கேட்டு வாங்க முடியாது. அதனால தான் அது தனியாக வச்சுருக்கேன். அது இல்லாத பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் டிரான்சிஸ்டர் ஐட்டம் மட்டும்தான். பாருங்கள் இது வந்து பெரிய டிரான்சிஸ்டர் வரும். இது ஒரு டிரான்சிஸ்டர். இது வந்து பீஸபிள் ரெசிஸ்டன்ஸு. இது வந்து BD 139 130 டிரான்சிஸ்டர் 104 PF. இது வந்து 102 PF. இது வந்து பார்த்திங்கன்னா கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் ஒரிஜினல் கெல்ட்ரான் 100க்கு 63 வாட்டு. நம்ம 63 வாட் வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் 163 வாட்ஸ் எல்லாமே ஸ்பேர் வச்சுருப்போம். இவ்வளோ ஸ்பேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்பேருக்கும் வந்து தனித்தனியாக போய் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வச்சோம் அது வந்து முடிஞ்சிருச்சு. அதில் அது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்பேர் ஐட்டம் மட்டும்தான். இதெல்லாம் ஸ்பேர் ஐட்டம் தான். ஆனால் எங்கே எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அக்யூரேட்டாக தெரியாது.
ஸ்பேர் ஒவ்வொன்றும் ரெடி பண்ணும்போது மட்டும் தான் ரெடி பண்ணுவோம். பாருங்கள், இது இவ்வளோ ஸ்பேரும் நம்மளுக்கு தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பிஎஃப் ஐட்டம் மட்டும் தான் அந்த இடத்துல வச்சுருக்கோம். இது வந்து எல்லாமே பிடி போர்ட்டுக்கு ப்ளஸ் நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்கு இது இத்தனை வாட்ஸ் இத்தனை லென்த்தியாக இருக்கும் பாருங்கள். இது இவ்வளோ இந்த அளவுக்கு லென்த்தியாக இருக்கிறது இது தான் கொடுத்து நம்ம இப்போ செக் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி செக்கிங்க்கான டிரான்சிஸ்டர் மட்டும்தான். இது சாரி ட்ரான்ஸ்ஃபார்மர். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டாபிக் இருக்கும். 40-0-40 ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24-0-24-10 பாருங்கள். ஹைட்டு பாருங்கள், அக்யூரேட்டாக வந்து 5 இன்ச்சு இருக்கும் ஹைட்டு. அதே மாதிரி பாரு லென்த்து பாருங்கள், லென்த்து பாருங்கள் 6 இன்ச்சு இருக்கும். ஹைட் 5 இன்ச்சு, லென்த்து 6 இன்ச்சு. கோர் சைஸ் பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்மளுக்கு 2.5 இன்ச்சு வரணும் பாருங்கள். கோர் சைஸு 2.5 இன்ச்சு அக்யூரேட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 டாபிக் இருக்குது. 40-0-40 10 ஆம்பியர், 24-0-24 10 ஆம்பியர். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 12-0-12 3 ஆம்பியர். இத்தனை டாபிக் இருக்குது. எதுக்குன்னா இந்த அளவுக்கு வச்சு செக் பண்ணால் மட்டும் தான் நம்ம போர்டு வந்து ஃபால்ட் கண்டுபிடிக்க முடியும். ஆம்பியர் அதிகமாக கொடுத்து லோட் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது ஒன்லி இது செக் பண்ணுறதுக்கு நம்ம போர்டு ரெடி பண்ணி செக் பண்ணுறது பாருங்கள். இது மாதிரி போர்டு ரெடி பண்ணுவோம். போர்டு ரெடி பண்ணி செக் பண்ணுறதுக்கு மட்டுமே இது வச்சுருப்போம். இது வச்சுருப்போம். இதுதான் வந்து செக் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து இது கொரியர் அனுப்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக இன்றைக்கி லென்த்தி அதிகமாக போயிடுச்சு. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது MSCRD யூடியூப் சேனல் பெண்ணாகரம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொரியர் 2 அனுப்பணும். இன்றைக்கி 2 மட்டும் இருக்குது, 2 ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அனுப்பணும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது MSCRD யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நன்றி, வணக்கம்.